அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வைகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் கிடந்தது தொடர்பாக அரசு ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் கிடந்தது தொடர்பாக தற்போது அரசு ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வைகை ஆற்றில் இன்று காலை பேப்பர்களாக கடந்துள்ளது. அதிலே ஒருவர் எடுத்து பார்த்த போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் பேப்பராக ஒரிஜினல் பேப்பராகவே கடந்துள்ளது. அதாவது அதிகாரிகள் கையெழுத்திட்டு சீல் வைத்து அனைத்துமே ஒரிஜினலாகவே கடந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் கிடந்த நிலையில் தற்போது இதுக்கான விசாரணையை மாவட்ட ஆட்சியர் துரிதப்படுத்தியுள்ளார். குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி 26ஆம் தேதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் என்பது திருப்போண சுற்றுவட்டார பகுதிகளில் முழுவதுமே நடைபெற்று வந்தது. இதுல பல்வேறு கிராமங்களில் பெறப்பட்ட மனுக்கள் எல்லா மனுக்களுமே தண்ணிக்குள் கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்த பயனாளிகள் இப்போது மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு கேட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதியில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதியில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகள் மக்கள் எளிதாக பயன்படும் வகையில் தான் ஜூலை 15ஆம் தேதி முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். நவம்பர் 2025 தேதி இந்த மனுக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த மனுக்கள் கடந்தது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதாவது தாலுகா ஆபீஸிலிருந்து எவ்வாறு வெளியே பண்ணுவது, அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் உட்பட அனைத்தையுமே ஆய்வு செய்யப்படும். தவறு செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொற்கொடி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.